ஸோ ஹலோ அண்ட் எவ்ரிவன் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் பிரதீப்குமார். ஸோ இந்த வீடியோ நான் வந்து கொஞ்சம் ஷேக் ஆகும். அது காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, செல்ஃபி ஸ்டிக் பிடிச்சி எடுத்துகிட்ருக்கிறேன். ஸோ வந்து இந்த வீடியோ இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிற இந்த வீடியோவும் சரி, எந்த வீடியோவும் இருந்தாலும் சரி, இனிமேல் நம்ம வந்து ப்ரீமியம் ப்ரோ யூஸ் பண்ணி எடிட் பண்ண போகிறோம். ஸோ பெட்டர் லைக் தட். ஸோ அந்த டுட்டோரியல் தான் ஸ்டார்ட் பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி போட்ட கென் மாஸ்டர் அப்புறம் ஒண்டர்ஷேர் டுட்டோரியல்ஸை ஸ்டாப் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவுக்கு வந்து நான் வந்துட்டேன். ஸோ அதன் ரீசனேஷன் காரணமாக இந்த வீடியோவில் வந்து நான் ஒண்டர்ஷேரும் சரி, கென் மாஸ்டரும் சரி ஸ்டாப் பண்ணுறேன். இப்போ என்னோடய பிசிலையும் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஒரு ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பிசிலையும் அது இருக்காது. ஸோ இதுதான் இந்த வீடியோ சொல்ல போகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்குறோம்னா, ப்ரீமியம் ப்ரோட பேசிக் இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் ஃப்ரம் கீஸ் அப்படி தான் பார்க்க போகிறோம். வரிசையாக ஒவ்வொரு டுட்டோரியலாக பார்க்கலாம். ப்ரீமியம் ப்ரோ பற்றி போகணுன்னா ஒரு எப்படின்னா ஒரு பேசிக் டுட்டோரியலை ஸ்டார்ட் பண்ணி ஒரு படமே எடிட் பண்ணுற அளவுக்கு தேவையானதெல்லாம் நான் வந்து சொல்ல போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் வந்து ப்ரீமியம் ப்ரோ வந்து செட்டப் வந்து ரெடியாக வச்சுருக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஃபைல் மூலிமா டவுன்லோட் பண்ண ப்ரீமியம் ப்ரோ. ஸோ இது ஓப்பன் ஆகிறதுக்கு லைட்டாக லேட் ஆகும். ஏன்னா கவர்மெண்ட் பிசி ப்ளஸ் ஸ்க்ரீன் ரெக்கார்டு வேறு ரன் ஆகிட்டு இருக்குது. அந்த ரீசனேஷன் வந்து ஓப்பன் ஆகிறதுக்கு வந்து லைட்டாக லேட் ஆகும். ஸோ அதை வந்து கண்டுக்கிறாதீங்க. ஸோ இப்போ பேசிக்காக ப்ரீமியம் ப்ரோ அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, நம்ம படம் பார்க்கக்கூடிய படம் இது வரைக்கும் இருக்கக்கூடிய வேர்ல்ட்ஸ் ஹையஸ்ட் எடிட்டிங் எல்லாமே ப்ரீமியம் ப்ரோவில் பண்ணது தான். இப்படி சொன்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், உலகத்தின் அதிசிறந்த சாஃப்ட்வேர் ப்ரீமியம் ப்ரோ. இந்த சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி நம்ம என்ன வேணால் பண்ணலாம். எந்த விதமான எடிட்டிங்ஸ் எல்லாமே பக்காவாகவும் ஃப்ரீயாகவும் ஈஸியாகவும் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது. ஃப்ரீன்னு சொல்லிட முடியாது. இந்த சாஃப்ட்வேர் ஃபோட்டோஷாப்பை காட்டிலும் ஹைலி பேயபிள். ஆனால் ஒன்லி லைஃப் ஆக்சஸ் மட்டும்தான். மாதம் காசு கட்டுற மாதிரி, ஃபோட்டோஷாப் மாதிரி மாதம் காசு கட்ட வேண்டிய அவசியம் வந்து இதுக்கு வந்து கிடையாது. ஸோ இதோட இன்ட்ரோ பார்த்தீங்கன்னா, இது 2017 ரிலீஸ் ஆன ஒரு வெர்ஷன். இந்த வெர்ஷன்ஸ் தான் கிராக்கில் கிடைக்கும். லேட்டஸ்ட்டாக அந்த வெர்ஷன்ஸ்லாம் கிராக்கில் இருக்குது. பட் பார்த்தீங்கன்னா 1.5 GB கிட்ட இருக்கும் அது வந்து. ஸோ அதெல்லாம் நமக்கு வந்து தேவையில்லை. ஸோ பார்த்தீங்கன்னா எவ்வளோ லோட் ஆகுதுன்னு தெரியும். அதிலே நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிருந்துருக்கலாம் இந்த ஆப் வந்து இது வந்து எவ்வளோ இதாக இருக்கும் அப்படின்னு. ஸோ எனக்கு வந்து பேக்ரவுண்ட் நாய்ஸு மித்தவங்க பேசுகிறதுலாம் கேட்கும். அதெல்லாம் கொஞ்சம் கண்டுக்காதீங்க ப்ளீஸ். ஏன்னா நான் இப்போ வில்லேஜில் இருக்க காரணமான கொஞ்சம் வாய்ஸ் ரெக்கார்டேஷன் டிம்மாகவும் ஃபேடாகவும் தான் இருக்கும். இத்தனைக்கும் அடாப் அடிட்டேஷனில் தான் நான் வந்து வாய்ஸ் ரெக்கார்டேஷன் போடுவேன். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ப்ரீமியம் ப்ரோவில் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ப்ரீமியம் ப்ரோ ஸ்டார்ட் அப்படின்னு ஒன்று வந்து ஓப்பன் ஆகும். அந்த ஸ்டார்ட்டில் பார்த்தீங்கன்னா நியூ ப்ராஜெக்ட், ஓப்பன் ப்ராஜெக்ட், டீம் ப்ராஜெக்ட், ஓப்பன் டீம் ப்ராஜெக்ட் அப்படின்னு 2-3 இருக்கும். ஸோ லாஸ்ட் 2 ஹவர்ஸில் இன்ட்ரோ அப்படின்னு சொல்லி நான் ஒரு எடிட்டிங் பண்ணேன். இப்போ நான் பேசிட்டு இருக்கிற இந்த வீடியோட இன்ட்ரோ தான். ஸோ அந்த மாதிரி தான் நான் வந்து இன்ட்ரோ எடிட்டிங் பண்ணிருக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து ஜஸ்ட் கிளிக் இன் நியூ ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணுங்கள். ஸோ நியூ ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணோடனே அன்டில் கெட் ஒரு நேம் கொடுக்கும். ஸோ இப்போ நான் வந்து FFRE அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். இதோட லொக்கேஷன். ஸோ ஜென்ரலாக இந்த செட்டிங் பார்த்தீங்கன்னா, இதில் வந்து மெர்க்குரி ப்ளேபேக் செட்டிங் இதே கொடுத்து வச்சுங்க. இது வந்து டைம் கோட்ஸ் ஆடியோ சாம்பிள்ஸில் வந்து ஆடியோ சாம்பிள்ஸ் கொடுத்துக்கலாம். இதில் ஆடியோ சாம்பிள்னா ஆடியோ வந்து கணக்கு செகண்ட்ஸா இல்லை மில்லி செகண்ட்ஸா அப்படின்னு. வீடியோ டிகோர் ஹையஸ்ட் டெஃபினேஷன் வீடியோ, டிவி டெஃபினேஷன் வீடியோ அப்படின்னு இருக்கும். எல்லாம் தேவையில்லை. ஸ்க்ராட்ச் டிஸ்கில் பார்த்தீங்கன்னா, இதில் எல்லாமே வந்து ஒரு ஃபோல்டர்ஸ், இந்த ஃபோல்டர்ஸில் இத்தனை ஜிபி இருக்குது. இதில் இந்த இதை சேவ் பண்ணலாம் அப்படின்னு. இன்ஸ்டன்ட் செட்டிங்னா இது வந்து காப்பி வித் MP5 ஹையஸ்ட் ரேட் வெர்ஷன். இதெல்லாம் படத்துக்கு தேவையானது. இதெல்லாம் தேவையில்ல. ஓகே கொடுத்தீங்கன்னா இப்போ புது இது வந்து நமக்கு வந்து க்ரியேட் ஆகிடும். இங்கே பாருங்கள், டாக்குமெண்ட்ஸ் அடாப் ப்ரீமியம் ப்ரோ லெவல் FFV.PRPROJ அப்படின்றது இதோட வெர்ஷன் நேம் வந்து காட்டும். அதனால் அந்த PR அப்படின்ற ஃபார்மெட்டில் நம்மளோட ஃபைல் ஆக்சஸ் வந்து சேவ் ஆகிக்கிறோம். ஓகே, இப்போ நமக்கு இந்த கிளிப் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கிற இந்த பேனல் பார்த்தீங்கன்னா, இது வந்து சாம்பிள் பேனல். இந்த பேனல் வந்து ப்ரோக்ராம் பேனல்னு சொல்லுவாங்க. இது வந்து இம்போர்ட் பேனல். இது வந்து டைம்லைன் பேனல். இதை வந்து டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட மீடியா வந்து ஓப்பன் ஆகும். இந்த மீடியாவில் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட் மட்டும் தான் பண்ணி காட்ட போகிறேன். ஸோ யூடியூப்பில் போங்க, நான் எடுத்து வச்சுருக்கிற ஒரு சாம்பிள் கிளிப் வந்து இங்கே இம்போர்ட் பண்ணுறேன். அதாவது நான் இதிலே எடிட் பண்ணப்பட்ட ஒரு சின்ன இன்ட்ரோ கிளிப். ஸோ இந்த கிளிப் வந்து ரெடி ஆகிடும். இதை நான் வந்து எடுத்து இங்கே வந்து நான் போட்டுறேன். ஓகே, இப்போ நான் இதில் வந்து ஆடியோ ப்ளஸ் வீடியோ வந்து வந்துடுச்சு. ஓகே, இப்போ இதை வந்து நான் வந்து ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா நோன் டெக்னாலஜி எவ்ரிவேர் அப்படின்னு சொல்லி வருது. ஸோ இதோட ஃபிட்டில் வந்து 1.2 இருக்கும். இது வந்து இதில் வந்து எவ்வளோ அளவு HD செட் பண்ண முடியுமோ அந்த அளவு HD இங்கே வரும். அதை நீங்கள் எடுக்கிற கேமரா, வீடியோ செட்டிங், ரெசல்யூஷன் இதில் தான் இருக்குது. ஸோ இப்போ ஜஸ்ட் இது பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கட் பண்ணுறதுக்கு வந்து இங்கே பார்த்தீங்கன்னா அப்படின்றது கிளிக் பண்ணிங்கன்னா ட்ரிம்மிங் ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ நீங்கள் குறிப்பிட்ட இடத்துல இந்த இதை வச்சுட்டு இப்போ இந்த கிளிப்பை கட் பண்ணால் கரெக்டாக கிளிப்பு கிட்ட வச்சு கொடுத்தீங்கன்னா கட் ஆயிரும். ஸோ கட் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. இப்போ வந்து செலக்ட் பேனில் கொடுத்துட்டு இதை நீ வந்து தள்ளி வச்சுக்கலாம். ஸோ நார்மலாகவே நான் வச்சுக்கிறேன்.
ஓகே, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதை வந்து நான் எக்ஸ்போர்ட் பண்ணணும். எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு வந்து Ctrl+M அல்லது ஃபைலில் போனீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட்டில் மீடியா அப்படின்னு இருக்கும், மீடியா கொடுங்க. எக்ஸ்போர்ட் செட்டிங். ஸோ எக்ஸ்போர்ட் செட்டிங்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக இவ்வளோ பெரிய எக்ஸ்போர்ட்டிங் பேனல் வந்து உங்களுக்கு வரும். ஸோ இது நீங்கள் பார்த்த வரைக்கும் இருக்கும். இதை வந்து கரெக்டாக ஃப்ரண்ட்டில் வச்சுக்கோங்க. இது வீடியோ ஃபார்மேட்டில் இவ்வளோ ஃபார்மேட் காட்டும். HN கோட் தான் ஃபோனில் மேட்ச் ஆகக்கூடிய ரெசல்யூஷன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ எக்ஸ்போர்ட் கொடுத்துக்கலாம். அல்லது நீங்கள் வேறு எந்த செட்டிங்கும் பண்ண தேவையில்லை, ஜஸ்ட் எக்ஸ்போர்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, என்கோடிங் எக்ஸ்போர்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ ஜஸ்ட் வந்து வெயிட் பண்ணுங்கள். 5 நிமிஷம் தான், 5 நிமிஷம் கூட ஆகாது. ஏன்னா இது ஒரு 50 செகண்ட் வீடியோ, சரசரன்னு முடிஞ்சிடும். ஓகே, இப்போ நமக்கு இந்த வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் ஆகிடுச்சு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இன்னும் 2-3 இது எக்ஸ்ட்ரா கிரியேட்டாக இருக்கும். நீங்கள் அடாவோட அடிட்டேஷன் வச்சுருந்தா ரைட் கிளிக் பண்ணினா எடிட் கிளிப்பின் அடாப் அடிட்டேஷன் இருக்கும். கொடுத்தீங்கன்னா அடாப் அடிட்டேஷன் வந்து உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ சொன்ன மாதிரி பேசிக் இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் வந்து பண்ணி காட்டிட்டேன். ஸோ இவ்வளோ தான். ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ மீடியம் உங்களை ஒரு புதிய வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்கள்கிட்ட இந்த வீடியோ பெறுவது எம் பிரதீப் குமார்.